எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, மகரம் ராசி. ரொம்ப அருமையான ராசிங்க. இது ஒரு நில ராசி. இவங்க இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவாங்க. இவங்கள போன்ற சூழலுக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேற எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. மேலுமே இந்த மகர ராசி முதல்ல நம்ம குணங்களை பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி ஒரு கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, மேலுமே அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம முதல்ல குணங்களை பார்ப்போங்க. இந்த மகர ராசி அப்படிங்கிறது மன உறுதி, கடின உழைப்பு, பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை, லட்சியம், இரக்க குணம், அமைதியான ஒரு பேச்சு, பிடிவாதம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் இலக்குகளை அடைய விடாமுயற்சியோடு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் கூட அதை விடாமுயற்சியோடு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு குணம் படைத்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவும் பண்பு கொண்டவங்க. இயற்கையும் தத்துவங்களையுமே விரும்பக்கூடியவங்க. எப்போதுமே ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்களாம் இந்த மகர ராசிக்காரரு. இந்த மகர ராசி நேயர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மேலுமே இவங்க முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரர் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களோட பொதுவான குலநலன்கள் என்ன அப்படின்னா, மகர ராசி பெண்களோட சிறப்புகள், மகர ராசிக்காரர்கள் சென்று வணங்கப்பட வேண்டிய முக்கியமான தெய்வங்களையும் பார்ப்பாங்க. மகர ராசிக்காரர் சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்துச்சுனாலுமே அது மனதிலேயே பலவித போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வுமே எடுப்பாங்க. இதே மனதிலேயே மற்றவங்களையுமே எடை போடக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர். தைரியத்துக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மற்றவங்க நிறைந்தவர்கள், அதாவது தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்கார்ட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இந்த மகர ராசிக்கார்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகிப்புத்தன்மை பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதனால நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னா கூட அனைத்துமே ஒரு லிமிட் இருக்கும். முடிந்த வரைக்குமே பொறுமை காத்து இருப்பாங்க. அதற்கு மேலே சீண்டினோம் அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் அவங்க தயங்க மாட்டாங்க. ஆனால் லேஸில் கோபம் வராது. ஆனால் மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க. எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தாங்கள் மட்டுமல்ல தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்தே உயர்த்துவது அப்படிங்கிறது ஒரு பிளான் செஞ்சு தான் அவங்க செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தரக்கூடியவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தேகங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. பிரச்சனைகள் வர வேணும் அப்படின்னா பெரிய பெரிய இடத்திலிருந்து தான் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் ஈஸியாக அசால்ட்டாக கையாளும் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் யோகமாக இருக்க நாங்களுமே பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருப்பதனால நீண்ட தூர பிரயாணங்களின் மூலம் நன்மை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் செலவு செய்யும் காரியங்கள் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வருங்க. வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தீங்க அப்படின்னா அவைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். மேலுமே வழக்குகளுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியூர்களில் சம்பாதிக்கும் சக்தியானது உங்களுக்கு கொண்டு வரும். அவற்றை எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட
ஏற்படும். வேலை நிமித்தமாக நீங்கள் தொலைதூர பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. மேலுமே குரு பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டில் பதிவதுனால ஒரு சின்ன சிக்கல்கள் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும் மனநிலை. அதிகப்படியான கடன் சுமையால் மனம் அழுத்தத்திற்கு இந்த டைமில் ஆளாகலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. கடன் அடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லி நினைப்பதற்குள்ளே இவ்வளவு கடன் ஏறிவிட்டதே அப்படின்னு மனதுக்குள்ளே உங்களுக்கு ஓட்டங்கள் எண்ணம் தோன்றும். கவலை வேண்டாம். உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைய போகுது. மேலுமே பெரிய பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலையுமே கிடைக்க போகுது. கால்களில் வலி கஷ்டங்களோடு இருந்த மகர ராசி நண்பர்களே, சூரிய பகவானின் 12ஆம் இட சஞ்சாரம் மருத்துவத்தின் மூலமாக பாதங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சீர் செய்ய போகிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடுவதனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வேலையில் சுணக்கமாக இருந்த மகராசி அன்பர்களே, நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் வருவாயும் உயரப்போகுது. மற்றவங்ககிட்ட பேசும்போது மற்றும் சற்று கவனமாக பேசுவது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு வார்த்தை சொல்ல போய் அது உங்களுக்கு வாக்குவாதங்களை கொண்டு வரலாம். ஸோ பேச்சுவார்த்தையிலுமே இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய மாற்றங்கள் நிகழ போவதற்கான காலமாகவே இது அமைய போகுது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத போன்ற தெளிவுகளை உங்களுக்கு கொண்டு வருங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இன்றைக்குமே நீங்கள் விதைக்கக்கூடிய உழைப்பின் விதை நாளைக்கு உங்களுக்கு விருட்சகமாக மாறி உங்களுக்கு கணிதர ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுமே ஒவ்வொரு நாளை உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வரும். எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். உங்களோட வீட்டோட அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க. இன்று பார்த்திங்களா ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இன்று ஆஞ்சநேயரை நீங்கள் வடை மாலை அல்லது நீங்கள் வெற்றிலை எண்ணெய் காப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் சாற்றி வழிபடும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தால் கூட நிச்சயம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி உங்களோட மனதிலையுமே பயம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். சூரிய பகவானின் மூல நட்சத்திர சஞ்சாரம் சிக்கல்களில் இருந்து விடுதலை தரவும் மருத்துவத்தின் மூலம் உடல் சரியாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். மேலுமே சூரிய பகவானின் பூராட நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு புதிய வேலைகளையும் அதன் மூலம் பெரிய ஒரு லாபத்தையுமே கொண்டு வர போகிறாருங்க. குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட பெரிய மாற்றங்களை அவை எல்லாமே உருவாக்க போவதில்லை. இது விட்டு கொடுத்து போகும் ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாதங்களிலேயே மார்கழி மாதமானது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மார்கழி மாதமானது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டோட வருடத்தின் இறுதி 2026ஆம் வருடத்தின் தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மார்கழி மாதத்தில் தான் நிகழப்போகுதுங்க. மார்கழியே தெய்வங்களோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற போகுது. அது 12 ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட இந்த மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகிறது? இந்த மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா 22/12/2025 சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாருங்க. அதே போல் 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாக இருக்காரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குமே பேச்சாக இருக்கிறாரு. 19/12/2025 அன்று இன்று பார்த்திங்களா அனுமன் ஜெயந்தி. 20/12/2025 அமாவாசை நிகழ்வுகள் இருக்குது. மேலும் 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி. 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகளுமே இந்த மாதத்தில் நடக்க இருக்குங்க. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பேச்சாகிறாரு. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் இது கூடுதல் சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப வித்தியாசமே சொல்லலாம். மகர ராசி மற்றும் லக்கணத்தினருக்கு தங்கத்தை குவிக்கும் யோகமானது ஏற்பட போகுது. ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. தங்கம் வாங்கும் யோகமே சில பேர்த்துக்கு ஏற்படும். தனக்காரகர் தங்கத்துக்கு காரகம் பெற்றவர் 7ஆம் இடத்துல பெற்றிருப்பதனால எவ்வளவு விலை உயர்ந்தாலும் தங்கத்தை வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு வருமானமானது களை கட்டும். சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்குமே அடமானத்தை வைத்திருக்கும் தங்கத்தை மீட்டெடுக்கும் யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட ராசிக்கு மாதத்தோட ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய
சந்திரன் இருப்பதனால பெண்கள் சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயம், வியாபாரம், தங்க நகை வியாபாரம், கவரிங் நகைகள் சார்ந்த வியாபாரம் பார்த்திங்களா பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். மேலுமே அழகு நிலையம், அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா சனி பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. செவ்வாய் பகவானும் விரயத்தில் இருக்கிறதுனால சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. வழக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதில் இருந்து விடுதலை பெறும் யோகமானது ஏற்பட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மேலுமே சகோதர காரகன் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளானது நீங்கும். சகோதரி விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில சுபகாரியங்களை தலைமை ஏற்று நீங்கள் நடத்தும் யோகமே நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலுமே நாங்களுமே இறைவனிடம் வழிபாடு செய்கிறோங்க. தேவையில்லாத உறவு, நட்பு உறவுங்கிட்ட இருந்து உங்களை தற்காத்து கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வ கோபுரத்துக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தகுந்தபடி நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருச்சகத்துக்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும். அதே மாதிரி சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ்மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.